வீட்ல ஆப்பத்துக்கு இன்னைக்கும் தேங்காய் பால் தானா அப்படின்னு நான் கேட்கும்போது எங்கள் அம்மா குயிக்காக உனக்கு ஒரு குருமா பண்ணி தரேன்னு சொன்னாங்க. அது எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஈஸியாக குயிக்காக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக கடலை மாவு எடுத்து அதை லைட்டாக தண்ணி ஊற்றி அது முங்குற அளவுக்கு லைட்டாக தண்ணி ஊற்றி அதை நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு கலக்கலக்குன்னு கலக்கிட்டு அதை கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. பச்சை மிளகா, தக்காளி, இஞ்சி, பூண்டு, வெங்காயம் இவ்வளோதாங்க அதோட மெயின் இன்க்ரீடியன்ஸ். இதை வச்சு சூப்பராக இப்போ நம்ம பண்ண போகிறோம். கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி நம்ம இனிஷியலாக பார்த்த அந்த பேசிக் ரா மெட்டீரியல்ஸ் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்து வைக்க போகிறோங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா வதங்குற அளவுக்கு நீங்கள் வச்சா போதும். ரொம்பவே வதக்கணும்னா அது ஒரு மாதிரி பிளாக்காக மாறிடும். அந்த அளவுக்குலாம் வேண்டாம். ஓரளவுக்கு எல்லா வெஜிடபிள்ஸும் நம்ம ஆட் பண்ணுறது எல்லாமே வதங்கிட்டால் போதும். அண்டு தக்காளியிலே தண்ணி இருக்குனால ஓரளவுக்கு நல்லாவே வெந்துடும். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணக்கப்புறம் கரைச்சி வச்சுருந்த கடலை மாவையும் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். இதெல்லாம் ஆட் பண்ண போகிறோம் நல்ல ஒரு திக்கான ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு ஆக்சுவலாக நமக்கு வர ஆரம்பிச்சிடும். அப்படியே கொஞ்சமாக கல்லுப்பும் வத்தப்பொடியும் ஆட் பண்ணிங்க. கல்லுப்பு வந்து நம்ம சால்ட்டுக்காக ஆட் பண்ணுறது, வத்தப்பொடி உங்கள் காரத்துக்காக ஆட் பண்ணுறது. உங்களுக்கு தேவைன்னா மற்ற மசாலாஸும் நீங்கள் எதுனா ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தலை போட்டு இறக்குனீங்கன்னா சூப்பராக இந்த குயிக்கான குருமா ரெடி ஆயிருங்க. இதை வச்சு சாப்பிட்றதுக்கு சீரியஸாக பயங்கர அல்டிமேட்டாக இருந்துச்சு தாங்க சொல்லணும். எப்பயும் போல் தேங்காய் பால் நாட்டு சக்கரையும் பக்கத்தில் வச்சுருந்தோம். ஆனால் என் ப்ரிஃபரன்ஸ் இந்த ஈஸியாக பண்ண குருமா தாங்க. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.